ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் ஸ்டுடியோ லைட் சேனலுக்கு நான் வரவேற்கிறது ரொம்ப சந்தோஷங்க. நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் போகிற நியூஸில் நான் போகிற நியூஸ் அண்ட் கண்டென்ட்டில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, ஓகே, இப்போ வாங்க நம்ம நியூஸ்குள்ளே போகலாம். நம்ம தளபதி விஜய் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இப்போது தளபதி 60 படத்தில் நடிச்சிட்டு வர்றாருங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அந்த படத்தை வந்து வெங்கட் பிரபு வந்து இயக்குறாரு, டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்துக்கு ஒரு தலைப்பு என்ன தலைப்பு வைக்கலாம்னா, வெங்கட் பிரபு வந்து கோட்டுன்னு பேர் வைக்கலாம் அந்த மாதிரி சொல்லி அந்த பேர் வந்து சூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் பெரிய டைரக்டர் ஆக்சுவலி வெங்கட் பிரபு வந்து பெரிய டைரக்டர். ஆனால் இவங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, துணை இயக்குநர்கள், இவங்களுக்கு அந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ஒரு டைரக்டருக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னா அது வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணிப்பாங்க இல்லையா. அந்த படத்தை பற்றி பிளான்ஸ் என்ன, அந்த படத்தோட ப்ராசஸ் என்ன, அந்த படத்தோட நெக்ஸ்ட்டு பிளானு. ஸோ இதெல்லாமே எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா இயக்குநர்களும் தன்னோட துணை இயக்குநர்கள்கிட்ட இதெல்லாமே ஷேர் பண்ணிக்கிற விஷயம் தான். அந்த மாதிரி இந்த படத்தோட தலைப்பை வந்து கோட்டுன்னு சொல்லி பேர் வைக்கலாம்னு சொல்லி தன்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த தலைப்பு தான் வைக்கலாம்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த நியூஸ் என்னமோ கசிஞ்சிருச்சு, வெளியே வந்து கசிஞ்சதுனால, வெளியே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டதுனால சரி, ஓகே, இந்த படத்தோட தலைப்பு வந்து இந்த படத்தோட தலைப்போட கியூரியாசிட்டி வந்து போயிடுச்சு. ஸோ இது வந்து வெளியே வந்து லீக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி தன்னோட அசிஸ்டன்ட் டைரக்டரை வந்து செம்மையாக கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணி திட்டி விட்டாங்க. யாரும் வெங்கட் பிரபு. அதனால் இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா வெங்கட் பிரபு வந்து இந்த தலைப்பு எடுத்துகிட்டு கோட்டுக்கு பதிலாக கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த தலைப்பு இப்போ புதுசாக வைக்கிறதா சொல்லி பேச்சு அடிபட்டுருக்குங்க. ஆல்மோஸ்ட் வச்சுட்டாங்க தான் நினைக்கிறேன். இந்த தலைப்பு தான் இப்போ ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து கோட்டு அந்த தலைப்பு இருந்துச்சு, இப்போ கோட்டுக்கு பதிலாக கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த தலைப்பு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இன்றைக்கான நியூஸ். உங்களுக்கு இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா திரும்ப ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த கண்டென்ட்டை பற்றி உங்களுக்கு ஏதாவது எனக்கு சொல்ல நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.